அண்ணன் சீமான், ஆதவ அர்ஜுன், ஐயா மார்ட்டின் அவர்கள்லாம் உட்காந்து ஒரு சிட்டிங் பேசியிருக்காங்க. போன மாதம். அப்படியா? ஆமாம்மா, ஒரு சிட்டிங் பேசியிருக்காங்க. ஓ, ஒரு பேச்சுவார்த்தை நடந்து நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு ஐயா மார்ட்டினும் ஆதவ அர்ஜுனும் சொல்லியிருக்காங்க அண்ணன் சீமான்ட்ட. சீமான் என்ன செஞ்சாருன்னா, யாருமே சேர்ந்தது இல்லை. ஆனா இவர் தூண்டி போறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல இவருக்கு நோக்கம் வேற வழியே இல்லையா? திமுக டார்கெட். திமுக மீது உள்ள வன்மம் தான். திமுக மேல வன்மத்தை இந்த கூட்டணி உடைக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு எங்கிட்ட வேலை செய்யறாரு அண்ணா எழுச்சி தமிழரை. விடுதலை சிறுத்தை விசிகன்ற பேர்ல பல போலி ஐடிகளை உருவாக்கி அதுல வந்து இவருக்கு ஆதரவா எழுத வச்சு அதை வந்து நம்ப வைக்கிறாரு எல்லாரையும். இப்ப நான் என்ன செய்வேன்னா, அண்ணாமலை சொல்லுவாங்களே குற்றச்சாட்டு, அது போலவா? அது மூலதான் இவர் வந்து என்னன்னா, அவரோட அஜெண்டா என்ன சொல்ல வரீங்க? அசைன்மெண்ட் சொல்ற அந்த சொல்லாடலுக்கு பின்னாடி உள்ள உண்மையான பொருள் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு சந்தேகமா இருக்கு. RSS பிஜேபி ஏதோ அவருக்கு வந்து பின்னாடி இருக்கான சந்தேகமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அம்பேத்கர் அண்ணா பல இடங்களை கோட் பண்றாரு, பெரியாரை கோட் பண்றாரு. அவர் அலுவலகத்தில் என்ன படம் இருக்கு? காந்தி படம் இருக்கு, அம்பேத்கர் படம் இருக்கு, அண்ணா படம் இருக்கு, பெரியார் படம் இல்ல. எனக்கு அதே சந்தேகமா இருக்கு அவர் மேல. அதனால சந்தேகப்படுறீங்களா? ஆமாமா, நீங்க வந்துட்டு காந்தி எங்க இருந்து வராரு, அம்பேத்கர் எங்க இருந்து வராரு? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். கட்சி தான் அது என்னது இதெல்லாம் ஒரு 6 மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஆதவ நினைச்சிட்டு உள்ளே வந்ததில்லை போனதில்லை, அந்த அளவுக்கு சர்ச்சைகள். மீடியாக்களுடைய பெரும் கோர பசிக்கு நீங்கள் தான் தீனி போட்ட மாதிரி தெரியுது. ஆழமாக யோசிக்கும் போது என்ன நடக்குது? வெளியே போயிருக்காரு, எப்படி பார்க்குறீங்களாம்? ஆதவ நினைச்ச நடவடிக்கை இப்போ என்னவா இருக்குது? விடுதலை சிறுத்தை கட்சியை பற்றி சமூக ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் பேசுவது மகிழ்ச்சி தான். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நம்மளை பற்றிலாம் பேச மாட்டாங்களா, எழுத மாட்டாங்களான்ட்டு ஒரு காலத்தில் ஏங்கி கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு விடுதலை சிறுத்தை இல்லாமல் செய்தியே இல்லை. ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு வியூக வகுப்பாளராக வந்தார். 2-3 ஈவெண்ட் பண்ணார். வெல்லும் ஜனநாயக மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு போன்ற சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் பண்ணார். உதவியாக இருந்தார், அதை மறுக்க முடியாது. ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசை டார்கெட் பண்ணி அவர் விஜயோட மேடையில் வீடன் பதிப்பகம் அந்த நிகழ்ச்சியில் பேசுனது தான், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற புத்தக வெளியீட்டில் பேசுனது தான் சர்ச்சையாச்சு. என்ன சொல்கிறோம்னா, மன்னர் பரம்பரைன்னு சொல்கிறீங்க, சங்கராச்சாரியரை வந்து பெரியவாள் வந்து பெரியவர் சங்கராச்சாரியெல்லாம் நல்லவர் அப்படின்றீங்க. நல்ல சாமியார்ன்றாரு, நல்ல சாமியார்னு சொல்கிறாரு. அதுதான் எங்களுக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு. ஓகே, அது என்ன ஒரு ஆபத்தான அரசியலை ஒரு பொது வெளியில் பேசும்போது அது இவரே சங்கராச்சாரியர் வந்து நல்ல சாமியார்ன்றாரு, மன்னர் பரம்பரைன்னு திமுகவை சொல்கிறாரு. இந்த மன்னர் பரம்பரை தான் 2021 ஒர்க் பண்ணியிருக்காரு. யூக வகுப்பாளராக பணி செஞ்சுருக்காரு. சபரீசன் அவர்களுடையும் உதயநிதி அவர்களுடையும் பணி செஞ்சு வெளியிட்டிருக்காரு. முதலமைச்சர் கூட பயணம் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்துட்டு இன்னைக்கு தான் ஒரு மன்னர் பரம்பரைன்னு தெரியுதான்னு தெரியல. ஒன்று. 2வது, சங்கராச்சாரியர் நல்ல சாமியார்னு சொல்லும்போது அது ஒரு ஆபத்தை நம்ம யோசிக்க வேண்டியது. விடுதலை சிறுத்தைகள் மனுநீதியா சமூக நீதியான மனுநீதி நல நீதி சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, விடுதலை சிறுத்தைகள் சனாதன எதிர்ப்புல நீங்க வலிமையா நிற்கிறோம். சனாதன அடையாளம் தானே சங்கராச்சாரியா. ஏன்னா புரட்சி அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு இந்து மனு கொண்டு வரும்போது சங்கராச்சாரியர் வந்து அதை கண்டிச்செல்லாம் அறிக்கை விட்டுருக்காரு, பேசியிருக்காரு, போராட்டம் எடுத்திருக்காரு பார்ப்பனர்கள்லாம் கூட்டி அம்பேத்கருக்கு எதிராக. அப்போ இவர் அம்பேத்கர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, சங்கராச்சாரிய நல்ல சாமியார்கள்லாம் ஒரு கேள்வி எழும்ல, இவர் யாருன்ட்டு. இப்போ நம்ம என்னன்னா, நீங்கள் ஒரு செயல் திட்டத்தோட ஒரு கட்சிக்குள்ளே வர்றது பெரிய குற்றச்சாட்டுலையே அவங்க தலைவராக அசைன்மெண்ட்டுங்கிறாரு, நீங்களும் செய்துட்டுங்கிறீங்க. அப்படி என்னதான் சொல்லணும்ல. இல்லை ஒரு போக்கில் ஒரு மனிதர் வெளியேற்றிருக்காக குற்றச்சாட்டு சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை அவரை இடைநீக்கம் செய்கிறோம். 6 மாதத்திற்கு அவர் வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசுக்குள்ளே இருந்துட்டு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையோட அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, செய்தி சொல்லிட்டு இருக்காருன்னு தொடர்ந்து தலைவர் சொல்லி அவர் கிளிப்பில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் மீறி வந்து இந்த கூட்டணிக்குள்ள ஒரு நன்மதிப்பை, விடுதலை சிறுத்தைகள் மேல் நம்பிக்கையை, நம்பகத்தன்மையை அவர் சிதைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாரு. அதனால் இடைநீக்கம் செய்கிறார். ஒரு 6 மாதம் இடைநீக்கம். அவர் 6 மாதம் இடைநீக்கம் செய்து அமைதியாக இருந்திருக்கணும்.
6 நிமிஷம் கூட நான் அமைதியாக இருக்குமே தெரியலையே, திரும்ப ரியாக்ட் பண்ணுறேன். ஆமாம், எல்லா ஊடகங்களையும் நான் சொன்ன சரியாக இருப்பேன், கருத்தில் உறுதியாக இருப்பேன் அப்படின்றாரு. நான் வந்து பரப்புரை பண்ண போகிறேன், நான் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து சமூக நீதிக்காக செய்ய போகிறேன். என்னன்னு தெரியல. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் முதல் யார், நீங்கள் என்ன நோக்கத்துக்கு அரசியலுக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன பார்வை இருக்குது இந்த அரசியல் மீது, தமிழ் சமூகத்து மீது, சமூக நீதி மீது, தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையின் மீது உங்களுக்கு என்ன பார்வை இருக்குது? நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தில் பொண்ணு எடுத்துருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய விளையாட்டு வீரர், இந்தியா முழுக்க ஒரு லாபி வச்சுருக்கீங்க எல்லா கட்சிக்குள்ளேயும். உங்களை நான் குறைச்சிலாம் மதிப்பிடலை. இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல் கட்சிக்குள்ளே ஒரு லாபி வச்சுருக்கீங்க. அப்போ விடுதலை சிறுத்தைக்குள்ள பொறுப்பு வாங்கிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல், விடுதலை சிறுத்தை கோட்பாட்டை தான் நீங்கள் உள்வாங்கியிருக்கணும். நமக்கு 1000 நட்பு இருக்கலாம், தோழமை இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய மூளையில் சிந்திக்கிறது பூரா இங்கே திணிக்கக்கூடாது. ஆதவர்ஜுன் அவர்கள் வந்துட்டு அவர் அப்படி திணிக்க முயற்சி எடுத்தார். இடைநீக்கம் பண்ணோம். தொடர்ந்து ஊடகங்களை பேசுகிறாரு, அறிக்கை விடுறாரு. அப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு தலைமையை மீறி செயல், ஒரு கட்சியின் தலைவரை மீறி செயல். அதனால் வந்து தலைவர் வந்து அடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்குது, அதனால் வந்து அவர் பண்ணுறாரு, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் மீறி அவர் வந்து நான் கட்சி விட்டு வெளியே போகிறேங்கிறாரு. காலத்தின் சூழல் கருதி கட்சி விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. அரசியல் என்றால் பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா பதட்டமும் உணர்ச்சி வசப்படுறதும் இருந்துச்சுன்னா அரசியலுக்கு யாரும் லாக்கில்னு சொல்லி தலைவர் சொல்லி போயிட்டார். அவர் போயிட்டார். ஓகே. ஆனால் போயும் என்ன செய்கிறாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும்ல, அதை ஒரு கேள்விக்குறி ஆக்குறாரு. போய் ஊடகங்களை உட்காந்துக்கிட்டு திமுகவின் அழுத்தம் தான் நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பேசுறாரு. தலைவரை வந்து எழுச்சி தமிழர் வந்து அண்ணன், நான் உண்மையிலேயே அண்ணன் கூட பயணிப்பேங்கிறாரு. குழப்பி பேசுறாரு. அவரே ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, அமைப்பாயத்தில் ஒரு புத்தகத்தை படிங்க. அந்த புத்தகம் வந்து ஒரு தனி மனித சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லும். உள்ளத்தை கிளிக்கும் உரையாடல் தவிர்ப்போம், அணுகும் உத்திகள் வகுத்து உறவுகள் வளர்ப்போம். தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை, பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை. அப்ப இந்த கோட்பாட்டு அரசியல் அந்த புத்தகம் சொல்லுது. ஒரு 2 மாசத்துக்கு படிங்களேன் புத்தகத்தை. அப்ப நீங்க ஒரு எந்த கருத்திலும் இல்லாம நீங்க ஒரு அஜெண்டாவோட ஒரு கட்சிக்குள்ள வந்து அந்த கட்சியை தனக்கானதா ஆக்கிரமிக்க தப்பு. அம்பேத்கரும் பெரியாரையும் தன் வழிகாட்டியா சொல்றாரு. ஒரு பக்கம் பெரியார வழிகாட்டி சொல்லல, நீங்க தப்பா சொல்றீங்க. அண்ணாவை தான் வழிகாட்டியா சொல்றாரு. அண்ணாவதான் சொல்றாரு. அம்பேத்கர், அண்ணா பல இடங்களை கோட் பண்றாரு, பெரியாரை கோட் பண்றாரு. அவர் அலுவலகத்தில் என்ன படம் இருக்கு? காந்தி படம் இருக்கு, அம்பேத்கர் படம் இருக்கு, அண்ணா படம் இருக்கு, பெரியார் படம் இல்ல. எனக்கு அதே சந்தேகமா இருக்கு அவர் மேல. அதனால சந்தேகப்படுறீங்களா? ஆமாமா. நீங்க வந்துட்டு காந்தி எங்க இருந்து வராரு, அம்பேத்கர் எங்க இருந்து வராரு? காந்திக்கும் அம்பேத்கரும் முரண்பாடு இருக்கு, ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கு. ஏன்னா காந்தி எல்லா முதலாளித்துவ கட்சியும் தூக்கி கொண்டாடுது. அப்ப வந்து காந்தி வச்சிருக்காரு, அம்பேத்கர், அதே முரண்பாடு தானே. ஒன்று. ரெண்டாவது அண்ணா வச்சிருக்காரு, பெரியார் தான் வைக்கணும், ஏன் அண்ணா வச்சிருக்காரு? அப்ப அவருடைய இந்த படங்களை வச்சிருக்கிறது, இதுவே வந்து இவர்கள்லாம் எனக்கு வழிகாட்டின்னு சொல்றதே வந்துட்டு ஆபத்து. இல்லை, நான் அவர் போகிற போக்கில் என்ன சொன்னாக்கா, நல்ல கருத்தியல் தலைவராக விஜய் உருவாகுவார் அப்படிங்கிற ஒரு. விஜய் எப்படி நல்ல வந்து கருத்தியல் தலைவர் உருவாகுன்னு தெரியல. சரி, அதுதான் எப்படி அம்பேத்கரையும் பெரியாரையும் நீங்க சொன்ன அண்ணாவே காந்தியும் உருவாகி கொண்டாலும் கூட விஜய் என்ன சம்பவங்களும் பொருட்டு ரியாக்ட் பண்ணிக்கான ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கடந்த காலத்தில் அவருடைய போக்கு என்ன? இல்லை, எனக்கு அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் கிடையாது. வந்துட்டா அவருடைய ரியாக்ட் என்னன்னு இருக்குல்ல. உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு ஒரே தேர்தல், இதுவரை விஜய் வாய் தந்திருக்காரா? பேச மாட்டாரு. இல்லை. இங்க பதில் டங்ஸ்டன் வருது, இதுவரை வாய் தந்திருக்காரா? இல்லை. அப்ப சம்பவங்களை பொருட்டு நீ என்ன ரியாக்ட் பண்ண பொறுத்தாலும் நீ பெரியாரையோ அம்பேத்கரையோ எப்படி கொண்டு போய் சேர்ப்ப, எப்படி உருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இவர் வந்து அவரோட சேருவதை, அவருக்காக சில முன்னெடுப்புகளை செய்வதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற? நீங்க சட்டமன்றத்தில் இப்போ நடந்த இந்த 2 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வந்துட்டு டங்ஷனுக்காண்டி சட்டசபையில் பேசுறாரு. பேசி அந்த பஞ்சாயத்து தலைவர் அம்மா பேர் வந்து வீரம்மாள். அந்த பஞ்சாயத்து தலைவர் வீரம்மாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா மகிழ்ச்சியா இருந்துச்சு. என்னையெல்லாம் சட்டசபையில் பேசுறாங்களா பரவாயில்ல அப்படின்னு. அதே மாதிரி தலைவர் எழுச்சி தமிழர் வந்து டெல்லியில வந்து மத்திய அமைச்சர்களை பார்த்து மனு கொடுக்குறாரு. அப்ப ஒரு அரசியல் கட்சியா அரிட்டாப்பட்டி மக்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன விஜய் என்ன செய்யறாரு, இல்ல ஆதவர்ஜுன் என்ன செய்யறாரு? ஒரே இடத்துல ரியாக்ட் பண்ண தெரியல. அவரும் பண்ணல. எல்லாத்துக்கும் சமூக நீதி இது பேசணும்ல. ஆதவர்ஜுன் அவருக்கு இங்க அரசியல்ல ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க. திமுக கூட்டணி எப்படியாவது உடைச்சி சுக்குநூறு ஆக்கணும் அவங்க செயல் திட்டம் வந்துட்டு. அப்ப அதுக்கு நோக்கத்திற்கு ஒரு ஆளை பிடிப்பது.
விஜய் வந்து வரதே வந்து சந்தேகம் தான் நமக்கெல்லாம். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வர தேவையில்லாதது. இன்றைக்கு அந்த மக்களுக்கு தேவையில்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஜனநாயக நாட்டு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. இருக்குங்க. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனையின் அடிப்படையில ஒரு கட்சி இயக்கம் தொடங்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நான் ஒரு இயக்கத்தை பண்ணி செய்யறேங்க, ஒரு கட்சியில பண்ணி செய்றேன். விஜய்க்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்படின்னா மக்கள் அவன் வீட்டு வாசல் வந்துட்டு தலைவா வா நாட்டை காப்பாந்து கூப்பிட்டாங்களா? என்னங்க வந்துட்டு நீங்க 50 வயசுக்கு மேல நல்லா சம்பாரிச்சுட்டு அவருக்கு அவங்க ரெண்டுக்கு ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். யாருக்கு? ஆதவர்ஜுனுக்கும் விஜய்க்கு. ஆதவர்ஜுனுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியோடையும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். என்ன சொல்றீங்க? அவர் ஐஐடிங்களும் பேசுவாரு, திமுக வேலை செய்வாரு, தாவேகாக்கு கூட நிற்பாரு, அவர் எல்லா கட்சியோட பயணிச்சுவாரு. அவருக்கு நோக்கம் வந்து யாரோட பயணிச்சாலும் ஒரு டார்கெட். அவரோட அஜெண்டா என்ன சொல்ல வரீங்க? அசைன்மெண்ட் சொல்றோம். அந்த சொல்லாடலுக்கு பின்னாடி உள்ள உண்மையான பொருள் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு சந்தேகமா இருக்கு. RSS பிஜேபி எதுவும் அவருக்கு வந்து பின்னாடி இருக்கான சந்தேகமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவர் ஆரம்பத்துல இருந்தே மக்களை சந்திக்காம, மக்களோட 2ஆம் கட்ட தலைவர்களை சந்திக்காம, வெறும் அண்ணன் எழுச்சி தமிழ் சந்திச்சுட்டு இருந்தார். ஒரு கட்சிக்குள்ள நீங்க வரீங்கன்னா கட்சிக்குள்ள தொண்டர்களோட மிங்கிள் ஆகணும். நான் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இன்றைக்கு ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் விடுதலை சிறுத்தையுடைய தம்பிகள் எழுதுறாங்க, சில பேர் எழுதுறாங்க. அந்த தம்பிகள்லாம் அர்ஜுன்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. ஆதரவு ஒரு பேச்சு போகுது இல்லை, பேசியிருக்க மாட்டாங்க. சரி, அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு வீக வகுப்பாளர். ஒரு பல போலி ஐடிகளை உருவாக்கி, விடுதலை சிறுத்தை விசிகன்ற பேரில் பல போலி ஐடிகளை உருவாக்கி, அதில் வந்து இவருக்கு ஆதரவாக எழுத வச்சு அதை வந்து நம்ப வைக்கிறார் எல்லாரையும். இப்ப நான் என்ன செய்வேன்னா, அண்ணாமலை சொல்லுவாங்களே குற்றச்சாட்டு, அது போலவா? அது மூலதான் இவர் வந்து என்னன்னா தன்னை வந்து பில்டப் பண்ணி பேசுறத மற்றவங்க எழுத வச்சு, அதை விசிகாவுடைய உண்மை தொண்டர்கள், கட்சியில் இருக்க நிர்வாகிகள், ஆமா பரவாயில்ல நம்ம விசிகா எழுதுறான் பாரு தம்பி அப்படின்னு இவர் எழுத வச்சு நிறைய போலி ஐடிகள் ட்விட்டர்ல, பேஸ்புக்ல இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ சரி சரி சரி. நான் நிறைய ஐடியா செக் பண்றேன், பூரா போலி ஐடியா இருக்கு ட்விட்டர்லாம். என்னன்னா வந்துட்டு இது வந்து ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் பண்றாங்களா, இவங்க வேலையே அதுதான். இந்த வியூக வகுப்பாளர், தேர்தல் அரசியலுக்காக வேலை செய்யறவங்க இருக்காங்களே, இவங்க நோக்கமே என்னன்னா ஒரு இல்லாத ஒன்று ப்ரொமோட் பண்ணணும். அவர் என்ன சொல்றாருன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி வெல்லும் ஜனநாயக மாநாடு நான் ப்ரொமோட் பண்ணி தான் அவ்வளவு மாஸ்க் கூட்டம் அப்படின்னு அது ஒரு வீடியோவை போட்டுவிட்டாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வராதுக்கு முன்னாடி, கட்சிக்கு வராதுக்கு முன்னாடி நாங்க 38 மாநாடு நடத்திருக்கோமே, மதுரையில வெள்ளி விழா மாநாடு நடத்திருக்கோமே, இந்துத்துவ எதிர்ப்பு மாநாடு நடத்திருக்கோமே, இனிய தமிழ் பேர் சூட்டு மாநாடு நடத்திருக்கோமே, பல்வேறு மாநாடுகள், மகளிர் மாநாடுகள், திருச்சியில பெருமான மது ஒழிப்பு மாநாடு, தேசங்காப்பம் பேரணி, ஒழிப்பு மாநாடு, தேசங்காப்பம் பேரணி எடுத்திருக்கோமே நீங்க வராதுக்கு முன்னாடியே. அப்ப நீங்க கட்சிக்கு வரீங்க, உங்களுடைய தேவைக்காண்டி ஏதோ நோக்கத்துக்கு வந்தீங்க, மீண்டும் உங்க நோக்கம் நிறைவேறல, வெளியே போயிட்டீங்க. இதான் உண்மை. அப்படி சுருங்க பாக்குறது சரியா இல்ல? அதுதான் உண்மை. இப்ப நான் கட்சியில இருக்கேங்க, என்ன வந்து தலைமை நடவடிக்கை எடுத்தாவோ, இல்லை அண்ணன் எழுச்சி தமிழர் ஏதோ நடவடிக்கை எடுத்தாலோ நான் அவர்கிட்ட விளக்கம் கொடுப்பேன். ஆனால் ஏன்னா நிற்கிறீங்க, என்ன நடவடிக்கை, நான் தவறு மன்னிப்பு கேட்குறேனே, திருத்திக்கிறேனே நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்படிதான் ஊடகங்களை பேசும்போது நாகரிகம் பேசணும், மற்றவங்கள மரியாதைலாம் பேசக்கூடாது, வாடா போடான்னு பேசாத அப்படின்னு கூட்டு கண்டிச்சாரு. நான் திருத்திக்கிட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். எங்கள் அப்பா ஓட்டு போட்டான், எங்கள் தாத்தா ஓட்டு போட்டான். இன்னைக்கு நான் இந்த அரசியல் பேசுகிறேன் அப்படின்றப்ப எனக்குள்ள சில தவறுகளுக்கு தான் செய்யும். நான் திருத்திக்கிறேன்ல. ஆதவன் ஏன் திருத்த மாட்டாரு, தன்னை திருத்திக் கொள்ள மாட்டாரு? காரணம்னா அவருக்கு தான் ஒரு பெரிய ஆள், நாம வந்து இந்தியாவில் இருக்க அத்தனை அரசியல் தலைவர்கள் நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இவங்க கிடக்குறாங்க, இவங்க கிடக்காது, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற பார்வை. அதை நான் என்னை பொறுத்தளவுக்கு, நீங்க சாதி ஒழிப்பு சிந்தனையோட ஆதவன் கட்சிக்கு வந்திருந்தாருன்னா வெளியே போயிருக்க மாட்டார். சாதி ஒழிப்பு சிந்தனையோட இந்த கட்சிக்குள்ள வந்திருந்தாருன்னா வெளியே போயிருக்க மாட்டாரு. ஏனென்றால் இன்றைக்கும் அண்ணன் வேலுச்சாமி இருக்கார், மதுரையில் இருந்தாரு, இப்போ அண்ணன் கரூரில் இருக்காரு. அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் பிற்படுத்த வகுப்பை சார்ந்தாலும் விடுதலை சிறுத்தையில் இன்றைக்கும் பயணம் பண்றாரு. அவர் பாட்டாளி கட்சியில் இருந்தாரு, தமிழ் இயக்கத்தில் இருந்தாரு, சூவியன் கூட இருந்தாரு, தியாகன் கூட எல்லாரோடையும் பயணம் செஞ்சவர். புரியுதுங்களா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தையா இருக்காருல்ல, இன்னைக்கு வரைக்கும் பொறுப்புல இருக்காரு. ஏன் அவர் போக மாட்டாரு? தமிழ் தேசிய களத்துல ஆதவன் அர்ஜுனோட 100 மடங்கு பெரிய ஆள் அண்ணன் வேலுச்சாமி கட்சியில இருக்காருல்ல, கட்சி தலைமை கட்டுப்பட்டு வேலை செய்யறாருல.
வயது முதிர்ந்த போய் மக்கள்கிட்ட வேண்டு மக்கள் பணி ஆற்றுறாருல, ஏன் அது உங்கள்கிட்ட இல்லை? காரணம் என்னன்னா, நீங்கள் சுயநலத்தோடு வந்தீங்க, உங்களோட சுயநலம் இங்கே வெற்றி பெறலை, அதனால சுயநலத்தோடு திரும்பி போயிட்டீங்க. இப்போ இன்னொரு பேச்சு அடிபடல, யாருக்கிட்ட போவார், அதிமுகவா விஜயா, ஏன் சீமான் கூட போவார்ன்ற ஒரு செய்தியெல்லாம் வருது. எப்படி? இல்லை நானே நேற்று கூட சொன்ன ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அண்ணன் சீமான், ஆதவ அர்ஜுன், ஐயா மார்ட்டின் அவர்கள்லாம் உட்காந்து ஒரு சிட்டிங் பேசியிருக்காங்க போன மாதம். அப்படியா? ஆமாம்மா, ஒரு சிட்டிங் பேசியிருக்காங்க. ஓ, ஒரு பேச்சுவார்த்தை நடந்து நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு ஐயா மார்ட்டினும் ஆதவ அர்ஜுனும் சொல்லியிருக்காங்க அண்ணன் சீமான்ட்ட. சீமான் என்ன செஞ்சார்னா, என்ன திட்டம்றாங்க நம்மளை கூப்பிட்டுன்னு சொல்லி அவர் டக்குன்னு இதில் விலை ஓடிட்டார். ஓ, எஸ்கேப்பா? அவர் என்ன சொன்னா, பிசிக்கால பொறுப்பில் இருக்கான், நம்ம டைம் பேசுகிறான் அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு அவர் அதை வந்து கலந்துட்டார். இல்லை, இதுவரை நான் ஒரு பொதுவான கேள்வி, இதுவரை எந்த பிரபலமான ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் சீமான் கட்சி இதுவரை இணைஞ்சே கிடையாது, பெரும்பான்மை கிடையாது. ஆனால் வெளியேறவங்க அதிகமாக இருக்காங்க சமீப காலங்களில். ஆனால் யாருமே சேர்ந்ததில்லை. ஆனால் இவர் தூண்டி போறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, இவருக்கு நோக்கம் வேற வழியே இல்லையா? திமுக டார்கெட், திமுக யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்க, சீமான் சிம்பிள் டார்கெட் பண்ணா ஓகே அப்படி நினைக்கிறாங்க. அப்ப திமுக மீது உள்ள வன்மம் தான், திமுக மேல வன்மத்தை இந்த கூட்டணி உடைக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு எங்கிட்ட வேலை செய்யறாரு. ஆனா எழுச்சி தமிழரை நீங்க தான் முதலமைச்சர். நான் என்ன சொல்றேன்னா, துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் கொண்டுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, 4 வருடம் நடிச்சதுனால 4 படம் நடிச்சதுனால துணை முதல்வரா, 40 வருடமா களத்தில் நிற்கிறாரு, அவர் துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீ அப்படி சொல்றேன்னு அவரு தலைவர் எழுச்சி தமிழர் முதலமைச்சர்னு சொல்லு. சாதி ஒழிப்பு களத்தில் 40 வருடம் போராடுறாரு, அவரை முதலமைச்சர் சொல்லு. அது என்ன துணை முதல்வர் சொல்ற? அப்ப நீ யாரோட முடிச்சு போட பாக்குற? உதயநிதி அவர்களோட சண்டை போட பாக்குற. எஸ், ஓ நோக்கம் அது. நீ தலைவரை எழுச்சி தமிழரை ஒரு மிகப்பெரிய தலைவராக கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா நீ இந்த நாட்டின் முதலமைச்சர்னு சொல்லு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொல்றாரு, நீ சொல்ற. விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஆட்சியில் உட்கார்ந்துருக்காரா? அவர் ஓட்டு சதவீதம் என்ன, எந்த ரிசல்ட் தெரியாம ஒரு முடிவுக்கு வர்றது அப்படின்னு அவர் சொல்றாரு, நீ சொல்ற. அப்ப ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சி சொன்னா ஓகே, வரவேற்கலாம். சரி, ஆளுகின்ற கட்சி சொல்லுது, ஆட்சியில் சரி ஆண்ட கட்சியை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாம படத்தை நடிச்சுட்டு அப்படி நேர களத்துக்கு வராரு. மக்களை சந்திக்கல, தேர்தலை சந்திக்கல, வந்து ஒரு மாநாடை போறாரு, மாநாட்டில் பேசுறாரு, உடனே நாடு கையில் கொடுத்துருவாங்களா மக்கள்? ஒரு யதார்த்தத்தை வேணாமா? ரெண்டாவது, நீ அந்த புத்தகத்தை தொகுத்தது ஆதவ அர்ஜுன் தான். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை தொகுத்தது ஆதவ அர்ஜுன் தான். அந்த தொகுத்தது வாய்ஸ் ஆஃப் காமன் உங்க நிறுவனம் தான். நீங்க ஏதாவது ஒருங்கிணைச்சிருக்கீங்க, ஓகே. விகடன் வந்து பதிப்பம் தான் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்க இந்த புத்தகத்தை வெளியிடணும்னா தலைவர் எழுச்சி தமிழெல்லாம் வெளியிட மாட்டேன்னு சொல்லலாம்ல? சொல்லலாம். அண்ணன் வரணும், நீங்க தான் 100க்கு வாயில அண்ணன் சொல்றீங்கல்ல. கட்சி பொறுப்பெல்லாம் இருக்காரு, ஒரு தொகுத்து தான் வருதேன், கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர். அதான் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள்ல யாருனாச்சும் ஒரு நிர்வாகி இப்படி செய்வாங்களா? தலைவர் இல்லாம, அதுவும் இல்லாம அவர் விமர்சிக்கிறாரு, விஜய் விமர்சிக்கிறாரு, இவர் வந்து அதை கைதட்டுறாரு. இல்ல அதுதான். அப்ப அவருக்கு என்ன நோக்கம்னா, தலைவர் இல்லாட்டியும் அந்த நிகழ்ச்சிக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில விஜயுடைய பேச்சை ரசிக்கிறாரு. இவர் வந்து திமுக கூட்டணி விமர்சனம் பண்றாரு, தவறான கருத்துக்களை அங்க உரையாடல் பண்றாரு. பிறப்பால் தான் சொல்றாரு, முதலமைச்சர் ஏற்க முடியாதுங்கிறாரு. யாருமே முதலமைச்சர் ஆக முடியாது. அது என்ன வார்த்தை? அவர் திருநெல்வேலி ஓட்டு போடணுங்க. அவர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா ஓட்டு போடணும், கவுன்சிலரானா ஓட்டு போடணும். முதலமைச்சரா வரணும்னா அந்த கட்சி தீர்மானம் பண்ணி முடிவு செய்யணும். கட்சி பொதுக்குழு செயற்குழு இருக்கு, எடுத்து துணை அமைச்சர் ஆக முடியுமா? அப்ப இவருக்கு லாஜிக் என்னன்னா, இவர் திமுக கூட்டணியை உடைக்க சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு பிஜேபியோ இல்லை ஆர்எஸ்எஸோ. அந்த செயல்திட்டத்தை ஒரு இங்கே கொண்டு பார்த்தாரு. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மிகுந்த பண்பாளர், 100 மடங்குல 200 மடங்கு பண்பாளர். ஆனால் அவரை பற்றி தெரியாமல் அவரிடம் இவர் தவறாக நடந்து கொண்டதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு வந்து அவராக விலகி போயிட்டாரு. நாங்கள் இடைநீக்கம் தான், அந்த இடைநீக்கத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம், ஒரு தலைமையில சந்திக்கலாம், இல்லை தலைவர் சந்திக்கலாம். எதுவுமே இல்லாமல் அவர் வெளியே போகிறாருன்னா அவர் வந்த வேலை முடியலை, அதான் வெளியே போயிட்டார். அவ்வளோதான். ஓகே, இது கடந்து போகாமல் அதை சுற்றி வெளியே போனதுக்கு முன்னாடி கூட எத்தனை டீலிங் நடந்திருக்கு, எத்தனை பேச்சு உடைச்சிருக்கீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். விவாதச்சோட அறக்கலை நேரம் உதவி பண்ணுறேன். நன்றி.